இன்றைக்கி நம்ம ரியாலிட்டி கோஸ்ட் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே போன சாப்டரில் வந்த மாதிரி அந்த மஞ்சள் முடிக்காரன தலையிலேயே மைக்கில் அடிக்கணும்னு அந்த கொஸ்ட் ஓப்பன் ஆகிருக்கு. அதை பார்த்துட்டு அவனை மண்டையிலே அடிக்கணும், அது வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு விண்டோ பாப்பா நீ அவன் அடிக்கலைன்னா உனக்கு வந்து பெனால்ட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஹீரோவை பார்த்து பாட்டு என்ன பெனால்ட்டி, அந்த மாடு வந்து மறுபடியும் முட்டை போகுது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டினா மஞ்சள் முடிக்கார அந்த பெருசாக இருக்கிறவனை பார்த்துட்டு என்னடா மேலே ஒரு ரட்டமாக இருக்குது, என்ன ஒன்று யாராச்சும் கொலை பண்ணிட்டு வந்தேன்னு கேட்டான். இல்லை, நான் நடந்து வந்துட்டு இருக்கும்போது 2 பேர் குறுக்க வந்தாங்க. சரி, அதான் அவனை பிடிச்சி அடிச்சு அவங்க ரத்தம் தான் மேலே பட்டிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே கீழே பார்த்துட்டு நீ ஏன்டா வாஷிங் மிஷின் மாதிரி குளிங்கிட்டே இருக்கிறேன், இந்த மாதிரி இடத்துல உனக்கு ஒரு பேண்ட்டை தேடி கண்டுபிடிக்கிறதுலேயே எனக்கு போதும் ஆயிடுச்சு, அதுக்கே நீ எனக்கு விசுவாசமாக இருக்கணும், இன்னொருத்தர குழுங்குனா உனக்கு கொன்னே விடுன்னு சொல்லுவோம் அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்பான். அந்த மஞ்சள் முடிக்காரன்னு எதுன்னு கேட்டோடனே இந்த நாகிதா சிகல் அடிச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமா, அவன் தான் அடிச்சா, டவுன் நீ ஒன்றும் குறைச்ச மதிப்பிடாத, அவன் ரொம்ப பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ மனசில் நினைப்பான், அந்த கொஸ்டினை எப்படி கம்ப்ளீட் பண்றது, அந்த கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணலைன்னா அந்த மாடு வந்து இடிக்கும், அதை நான் கம்ப்ளீட் பண்ணனா இவனுங்க அடிச்சிருவானுங்க, அந்த ஸ்கில் இருந்துச்சுன்னா நான் ஜஸ்ட் ட்ரையாவது பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விண்டோவை காமிப்பாங்க. ஸ்கில் விண்டோவில் வந்து அந்த 1000 மச்சினோட ஸ்கில் கிடச்சிருக்கு, அது மட்டும் லாக்கில் இருக்கு. எல்லா ஸ்கில்லுமே கொஸ்டின் மார்க் மாதிரி போட்டு அந்த ஸ்கில்லாம் எங்கே இருந்துச்சுன்னா சும்மா ட்ரையாவது பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான் என்னோட கதை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் சொல்லி புலம்பிட்டே வந்துருப்போம். டைம் லிமிட்டை காமிச்சா 15 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லி வரும். மஞ்சள் முடிக்கார ஹீரோவை பட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன், இதே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறீங்கள, எதுக்கு நீ அவங்கள்ட்ட அடி வாங்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஹீரோவோ அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி உனக்கு அது ரீசன் இருக்கு, நான் உன்னை இங்கே எதுக்கு கூப்பிட்டான்னு சொல்கிறேன் பாரு, நீ வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கோ, எங்களோட கேங்கில் உன்னோட ஹெல்ப் தேவை, குவாங்குவா டிஸ்ட்ரிக்ட் வந்து டேக் ஓவர் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்ட்ரிக்ட் பேரில் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது, நானே கரெக்டாக சொல்கிறான்னு தெரியல. ஹீரோவோ அது வேணா நீ டேக் ஓவர் பண்ணிக்கலாம்லடா அப்படின்னு சொல்லி மனசில் நினைச்சிட்டு இருப்பா. அஃப்கோர்ஸ் நீ டேக் ஓவர் பண்ணிங்கன்னா உனக்கு நிறைய சலுகையெல்லாம் கிடைக்கும் தெரியுமா, உனக்கு ஆல்கஹால், சிகரெட், மணி, அது மட்டும் இல்லாமல் நிறைய கிடைக்கும், உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்போம். ஹீரோவோ இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நான் ஏமாந்துருவோம்னு நினச்சேடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இல்லை எனக்கு அந்த மாதிரி ஆசையெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிடுவோம். நான் சொல்கிறத கேட்டு மஞ்சள் முடிக்காரனும் நீ இன்னும் சப்ஸ்டியூட் கேமராவாக இருக்கும்னு ஆசைப்படலையா அப்படின்னு சொல்லி கேட்போம். கேட்டு உனக்கு என்ன ரிவெஞ்ச் இருக்கணும்னு ஆசையே இல்லையா, உன்னை இவ்வளோ நாள் தொல்லை பண்ணணுங்களே, அவங்களால ரிவெஞ்ச் இருக்கணும்ல, நீ இப்போ சொல்ல தேவையில்லை, எனக்கு ரேங்க் கழிச்சு கூட சொல்லலாம், நான் பிஸ் அடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஹீரோ யோசிச்சு வைப்பான், அப்படின்னா இவ்வளோ நாள் நான் புள்ளி பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் நான் தடுத்து நிறுத்தலாமா, என்னால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ இதனால தான் எனக்கு அந்த பவர்லாம் கிடச்சா, இந்த சப்ஸ்டியூட் கேமருங்கிற ஒரு போரிங்கான லைஃப்ல நான் எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் ஹெவன்ஸ்லேருந்து எனக்கு அந்த கிஃப்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அவன் போனானே அவன் பக்கத்தில் இருந்த பையனும் இது நோடு தானே அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டில் இருந்து கிடச்ச கீ எடுத்து கொடுப்பான். எனக்கு எங்கே கிடச்சுன்னு கேட்டோடனே நீ என்னை எடுத்துட்டு போனேன்ல, அப்போ அந்த கீரை வந்துருச்சு, எடுத்து வச்சு நான் கொடுக்கலான்ட்டு அப்படின்னு சொல்லுவான். சரின்ட்டு ஹீரோவை அதை வாங்கி வச்சிருவான். வாங்கி வச்சோடனே அந்த பையனும் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன், சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்னன்னு கேட்பான். இந்த மஞ்சள் முடிக்காரங்க கூட சேர்ந்துடாத காரணத்துக்கு கொண்டு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஹீரோ மனசில் நினச்சிக்குவான், அவரை சேராமல் நானும் உன்னையுமா லூசராக இருக்கும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு நினச்சிட்டு ஏன்டா அது எங்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே உன்னை பார்க்குறக்கு அவ்வளோ பேட் பாயாக தெரியல, அதனால தான் வந்து நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். ஹீரோ அவன் சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டான். டைம் லிமிட் பார்த்தா நான் 3 நிமிஷம் தான் இருக்குது, 3 நிமிஷம் தான் இருக்குது, நான் எப்படியாவது கட்டுப்படுத்திட்டு பொறுத்து இருந்துட்டேன்னா என்னோட வாழ்க்கையை அப்படியே மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு எந்திரிச்சு நிற்பான். சரி, இந்த பொண்ணுங்கன்னா நான் அவமானப்பட முடியாது, எந்திரிச்சு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் வருது, நான் போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே போயிடுவான். இந்த ஏழைங்களோட சாவர காலம் அதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கேங்கை விட்டு தனியாக போயிடும். தனியாக போயிட்டு அந்த ஏனை அதோட சாவாதே ஏற்றுக்கும், அது மாதிரி தான் நம்ம டவுனாக போய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. அவனும் ஒரு ரூமுக்குள்ளே போய் லாக் பண்ணிட்டு பேப்பரில் எடுத்து வாயில் கடிச்சிட்டு நான் எப்படியோ தாக்கு பிடிச்சிக்கணும், நான் தாக்கு பிடிச்சிட்டேன்னா போய் என் லைஃபையே சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பேன். டைம் லிமிட்லாம் 30 செகண்ட் தான் இருக்கு. கட் பண்ணி அந்த பெரிய ஆளை காமிச்சா நான் ஒரு பாட்டு பாடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை சொல்லுவோம். அது குழந்தை பாட்டை சொல்லிட்டு நான் பாடுறேன்னு சொல்லுவான். அந்த பாட்டு இன்னும் அந்த பிள்ளைங்கள கலாய்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. என்னடா குழந்தை பாட்டை போய் பாடுறாங்கிற, அந்த பாட்டில் வேணா பாடுவானு அப்படின்னு கேட்டோடனே இந்த பாட்டோட அடிமையில உங்களுக்கு தெரியாது, பாடுறான் சொல்லிட்டு எழுந்திரிப்பான். அந்த 3 பொண்ணுங்களில் ப்ரௌன் ஹேர் வச்ச பொண்ணு பார்த்துட்டு எங்கடா இங்கிருந்த மைக்கு காணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கு. கட் பண்ணி இந்த மஞ்சள் முடிக்காரன் நான் காமிச்சா அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு எனக்கு வகுறு ரொம்ப வலிக்குது, நான் நிறைய சாப்பிட்டோம் போகிறதுக்கு நினச்சிட்டு வந்துட்டு இருப்பான். பின்னால் வந்து அவனை வந்து மைக்கை வச்சு தலையிலே அடிச்சுட்டு நான் இன்னொன்னோட கேங்கில் வந்து சேருவேன் நினச்சிக்கடா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அந்த மாதிரி முட்டாளாக இருந்தால் கூட இருப்பேன், ஆனால் உங்களோட கேங்கில் மட்டும் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அந்த பனிஷ்மெண்ட்டுக்கான எனக்கு பயம், அதனால தான் ஒன்று அடித்தேன் அப்படின்னு நினச்சிட்டு அவன் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பான். என்ன ஒரே அடியிலேயே படுத்துட்டா, சரி யாரும் பார்க்கணும்னு எடுத்துகிட்டு போய் போட்டுலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் போடுவான். போட்டு நான் கிளம்புனான்னு நினைக்கிறேன். இல்லை, ஆனால் வந்து அந்த பையன் வந்து இன்னும் அங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன், அந்த பெரிய ஆள்கிட்ட சிக்கியிருப்பான், அப்படியே அதை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இல்லை அந்த பையன் வந்து அந்த பெரிய ஆள்கிட்ட சிக்கியிருப்பான், அவனை எப்படியும் நான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். கட் பண்ணி அவனை காமிச்சா அவன் அந்த பாட்டு பாடலான்னு போயிருப்பான். அவன் ஃபோனில் மெசேஜ் வந்துருக்கு, இந்த மஞ்சள் முடிக்காரன் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பான், ஏன்டா இவ்வளோ பெருசாக வாழ்ந்துருக்குற குழந்தைங்க பாட்டு போய் பாடுறான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துருக்கு.
அந்த பாட்டே அவன் கடுப்பாயிருவான். அந்த ஹீரோ தான் அவன் ஃபோன் எடுத்து மெசேஜ் பண்ணிட்டு இருப்பான். இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, குழந்தை பாட்டு போய் பாடுறாங்கிற, நான் நீ நிறைய குடிச்சிட்டேன், உன்னை அடிச்சா அவனை நீ எங்க இருக்கிற, நீ எல்லாம் அடிச்சு அங்கே இருக்கிறவங்களால தோட்டி விடு, நான் வர்றேன், நம்ம ரெண்டுக்குள்ள ஃபைட் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு இருப்பான். பண்ணிட்டு இது போதுன்னு நினைக்கிறேன், நம்ம அவனை காப்பாற்றியாச்சு, சரி நம்ம கிளம்பலான்னு நினைக்கும் போது பின்னாடி அவன் வந்துடுவான். அவன் தானே கொஸ்டின் பாப்பா போயிடும், நீ இப்போ மிகப்பெரிய பிரச்சனையில சிக்கிட்ட, உனக்கு தொடர்ந்து நீ அழுகிட போகுது அப்படின்னு சொல்லி வந்துடும். அவனே ஹீரோ வெட்டி வச்சுட்டு, நீ என்னடா நினச்சேன், அந்த முடிக்காரன் எனக்கு அந்த மாதிரி விஷயத்தில் பண்ணுவோன்னு நினச்சியா, அவன் எக்காரணத்துக்குன்னு அந்த விஷயத்தில் பண்ண மாட்டான், பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருவான். அவன் எப்படி உன்னை நம்புறான்னு தெரில, அவனுக்கு எப்படி உனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரில, உன்னை மாதிரி ஒரு பைத்தியக்காரன் எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும்னா, நீ இப்படிதான் ஒரு லூசராக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி அவையா இப்படி படுத்துருக்கான்னு சொல்லி அவனை பார்த்துட்டு ஹீரோ வந்து மைக்கு பாக்கெட்டில் தான் வச்சிருப்பான். அந்த மைக்கை பார்ப்பான், அது வளைஞ்சிருக்கிறத பார்த்தோன்னே, எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும்டா நீ ஒரு கோலைன்ட்டு, கோலை மாதிரி அவனை மைக்கில் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு, யாரோட கோலை, நான் கோலையா, நீங்களாம் தான் நான் கோலை, வீக்காக இருக்கிறவனை அடிச்சு அவங்க இருந்த பணத்தை பிடுங்குறீங்க, நீங்க தான் கோலைன்னு சொல்லிட்டு கத்துவோம். அது பெரிய ஆள் வந்து அவனை தூக்கி வீசிட்டு, அதே நான் தான் நான் கொஞ்ச நேரத்தில் உனக்கு வரப்போகுதுன்னு சொல்லி அவனை எழுப்பலான்னு போயிடுவான். ஹீரோ அந்த கீ எடுத்து கையில் வச்சுட்டு என்னை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த கீயோட விண்டோ பாப்பா, இது ஒரு லெஜண்டரி ஐட்டம், இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா இன்செர்ட் பண்ணி திருவினா போகுது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இன்சர்ட் பண்ணுறதா, எங்கே இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். மேனேஜருக்கு இருந்து ஒரு மெசேஜ் வந்துருக்கு, அந்த கீயை வந்து இன்சர்ட் பண்ணுறது எந்த ஹோலும் உனக்கு தெரியலையாடா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துருக்கு. ஹோலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஸ்கில் விண்டோ ஓப்பன் ஆகிடும். அதில் அந்த கொஸ்டின் மார்க் காமிச்சதில் வந்து ஒரு கீ ஹோல் மாதிரி இருக்குது. அந்த ஹோலுக்குள்ளே அப்படியே அந்த கீயை இன்சர்ட் பண்ணி திரும்பின உடனே வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும். கட் பண்ணி அவனை காமிச்சு அவனை எழுப்பி விட்டு, என்னடா எந்திரா, அவனை பார்க்கறக்கே அவ்வளோ கேவலமாக இருக்குது தெரியுமா, அவன்கிட்ட போய் அடி வாங்கியிருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். ஹீரோ எழுந்திரிச்சு நடந்து வந்துட்டு, இது எனக்கு ரொம்ப வலிக்குது, ஆனால் இப்போ என்னால் விட்டு கொடுத்துட்டு போக முடியாது, விட்டு கொடுத்துட்டு போனால் என்னால் ஒரு ஆம்பளையாகவும் இருக்க முடியாதுன்னு சொல்லுவான். சொன்னோடனே எழுந்திரிச்சு வந்துட்டு, உன்னாலும் எந்திரிச்சு நிற்க முடியுதா, ஓகே உனக்கு பிரைட் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஹீரோக்கு முன்னால் ஒரு விண்டோ பாப்பா இருக்கு, அவங்ககிட்ட நீ தொடர்ந்து அடி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு மட்டும் பெனால்ட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஆமாம், ஒரு ஆணோட ப்ரைடை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அந்த பெருசாக இருக்கிறவனும் சரி வாடா உன்னால என்ன முடியும்னு பார்க்கலாம்னு சொல்லி அடிக்கலான்னு வருவான். வரும்போது ஹீரோ யோசிப்பான், அந்த சிஸ்டம் வந்து எனக்கு ஏன் இந்த பவரை கொடுக்குதுன்னு சொல்லி ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன், ஆனால் என்னால் ஏன்னு கண்டுபிடிக்க முடியல, ஆனால் எனக்கு இப்போ தெரியும், நான் மாதிரி கொடூரமானவங்களை அடிக்கிறது தானே அந்த சிஸ்டம் எனக்கு பவரை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு போவோம். கட் பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறேன். அதில் வந்து முன்னொரு காலத்தில் வந்து சுப்ரீம் மாஸ்டர்னு ஒரு பிளேயர் இருந்தா, அவனை வந்து யாராலையுமே அடிக்க முடியாது, அவன் நிறைய ரெக்கார்ட் செட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து பசங்களாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த சுப்ரீம் மாஸ்டருங்கிறவன் 38வது தடவை ஜெயிச்சிட்டான். அப்படிப்பட்ட அவன் வந்து ஒரு மெயின் வெப்பன் வச்சிருந்தான், அதை வச்சு எல்லாத்தையும் நோக்கடிச்சான். அது வேற யாரும் இல்லை, சப்ஸ்டியூட் கேமர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காமிப்பாங்க. அவன் 10 வயசுல இருக்கும்போது ஒருத்தன் கழுத்துல நாய் கட்டுற கவர்ல வச்சுட்டு அப்படிதான் விளையாடுன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட சப்ஸ்டியூட் கேமருக்கு ஒரு மெயின் மூவ் இருந்துச்சு, அதை வச்சுட்டா எல்லாத்தையுமே தோக்கடிப்பான். அந்த மூவோட பேரு ஃபால்கன் டிராப். ப்ரெசென்ட்டை காமிச்சா அந்த கேம்ல ஹீரோவுக்கு இருந்த ஸ்கில் இப்போ கிடைச்சிருக்கு, ஃபால்கன் டிராப். இந்த ஸ்கில்லை எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஜம்ப் பண்ணி ஆப்பனண்ட் மேல வந்து ஒரு கிக் ஓடுற மாதிரி ஸ்கில். இந்த ஸ்கில்லோட மானா ரெக்யூர்மெண்ட் வந்து 120. ஹீரோ வந்து இந்த ஸ்கில் இருக்கிற வரைக்கும் என்னால யாரை வேணா தோக்கடிக்க முடியும், இந்த வெயிட் கிளாஸ் அவ்வளவா இருந்தாலும் சரி, உன்னோட பவர் எவ்வளவா இருந்தாலும் சரி, உன்னை என்னால தோக்கடிக்கவே முடியாது, உன் கதை இதோட முடிஞ்சுன்னு சொல்லி அடிக்க போவான். உங்ககிட்ட போதும் அளவுக்கு மானா இல்லை அப்படின்னு சொல்லி வந்துடும். அவன் போன வேகத்துக்கு அவன் வச்சு ஒரே அடிதான் பறந்துடுவான் ஹீரோவை பார்த்துட்டு, என்னடா நீ சண்டைக்கு வந்தா அவனை பெரிய ஆள் நினைச்சா இப்படியே விழுந்துட்டு அப்படின்னு சொல்லி பார்ப்பான். ஹீரோவு கடுப்பாயிடுவா, என்னடா அந்த சிஸ்டம் இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி அவனோட விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து எம்பி வந்து 100 தான் இருக்கான, அதில் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து எம்பி 120ன்னு போட்டுருந்துச்சு. அவன் கடுப்பாயிட்டு இருப்பான், ஏன்னா மானா 120 வச்சிருக்கிற ஸ்கில் எதுக்கு எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்போ என்ன பண்ணுறது, எல்லாம் அந்த கோல்டன் கீவோ இன்னும் ஒரு கீ, அந்த கீ பண்ண வேலைதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கீ வந்து ரிவார்டு தானே கிடச்சி, கொஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கான ரிவார்டாக கிடச்சி, அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணோம்ல, அதுக்கு ரிவார்டு கிடச்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அந்த மைக்கை வச்சு அந்த மஞ்சமுடிக்காரன் அடிச்சதுக்கு வந்து ரிவார்டாக ப்ரோன்ஸ் கீ தரேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கொஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அந்த கீ என்ன தரல. ஹீரோ யோசிச்சு போட்டு அப்படின்னா அந்த கீ எங்கே இருக்குதுன்னு சொல்லி தேடி பார்த்துட்டு, அந்த கொஸ்ட்டை வந்து அந்த ரெஸ்ட் ரூம்னால தான் கிளியர் பண்ணேன், அப்படின்னா அங்கே தான் அந்த கீ கடந்திருக்கணும், சீக்கிரம் போயிடுச்சா கூட அதனால ஜெயிக்க முடியும், எங்கிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன் தான் சீக்கிரமா போய் அந்த கீ எடுக்கணும்னு சொல்லி போகும்போது அந்த பெருசாகிற ஹீரோ பிடிச்சிருவா, எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருவா மாட்டி. ஹீரோ அதை பார்த்துட்டு, நான் என்னோட லிமிட்ல இருக்கிற இன்னும் கொஞ்சம் நேரம் தான், எப்படியாவது முயற்சி பண்ணி அங்கே வெளியே போயிட்டேன்னா அந்த கீ எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி இல்லை, பிடிச்சி தலையை பிடிச்சி ஒரே அடியாக செவுத்துல அடிச்சிருவான். அடிக்கும்போது ஹீரோ வந்து அந்த லெஃப்ட்ல இருக்கிற பட்டனை டச் பண்ணிட்டு வந்துடுவான். ஆனால் அவன் என்னதான் அடித்தாலும் ஹீரோ வந்து எந்திரிச்சு நிற்க ட்ரை பண்ணிட்டே இருப்பான். என்னடா நீ எந்திரிச்சிட்டே இருக்கிற, நீ எந்திரிக்கிற பார்த்தா அடி வேணும் போல இருக்குது, என்ன கொஞ்சம் அடி வேணுமோ அப்படிங்கும்போது ஹீரோ சிரிப்பான். அதை பார்த்துட்டு அந்த பெருசாக்கிறவன் எதுக்குடா சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோடனே,
நீ என்ன நினைக்கிற, நான் எந்த பிளானும் இல்லாமல் இப்படி வந்து மாட்டிருப்பேன்னு நினைக்கிறியா? நான் எல்லாமே டைம் வாங்குறதுக்காக தான் நான் இவ்வளோ பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். என்னடா இந்த மாதிரி எல்லாம் பேசி நான் ஏமாத்தணும்னு பார்க்குறியா இந்த பெருசாகிறான்னு சொல்லி கேட்ட உடனே பின்னால் லிஃப்ட் ஓப்பன் ஆயிரும். லிஃப்ட் ஓப்பன் ஆனே நம்ம ஹீரோவோ எல்லாம் வாங்க சீக்கிரம் வந்து அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லி கத்துவான். காத்துறானா பெருசாகிற பயந்துட்டு திரும்பி பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. இவன் கடுப்பாயிருவா. திரும்பி பார்க்கும்போது ஹீரோவும் அந்த இடத்துல இருக்க மாட்டான். கட் பண்ண நம்ம ஹீரோ காமிச்சா அங்கிருந்து ஓடிட்டு இருப்பான். இந்த பிளான் ஒர்க்காக நான் யோசிக்கவே இல்லை, அவன் சரியான முட்டாளாக இருப்பான இருக்கு, அதனால தான் என் பிளான் ஒர்க்காச்சுன்னு யோசிச்சுட்டு ஓடிட்டு இருக்கும்போது கால் தடிக்க அவனை கீழே விழுந்துருவான். கீழே விழுந்து எந்திரிச்சு நான் எப்படியோ அந்த கீ தேடி எடுத்து அவனை வேறு வழியே இல்லைன்னு சொல்லி எந்திரிக்கும் போது கரெக்டாக காலு சுளிக்கிடும். பின்னால் அந்த பெருசாகிறவனும் திறந்துட்டு வந்துடுவான். எவ்வளோ வயதில் இருந்து என்னை ஏமாத்திருப்ப, அங்கேயே நான் வர்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். ஹீரோவை பார்த்துட்டு எனக்கு போடுறதுக்கு ஸ்டென்ட் இல்லை, நான் என்ன தான் பண்ணுறேன்னு சொல்லி யோசிக்கும் போது திரும்பி பார்த்த நேரத்தில் அந்த ப்ரௌன்ஸ்கி அந்த ரிவார்டு கிடக்கு. அதை எடுத்து பார்த்தோன்னே கீழே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த விண்டோலேயே போட்டிருக்கு. இந்த கீ வந்து லாக்கெட்டில் இருக்கிற ஏதோ ஒரு ஸ்டேட்டை வந்து அன்லாக் பண்ணும் அப்படின்னு சொல்லி கீழே போட்டிருக்கு. ஹீரோ அதை படித்து பார்த்துட்டு இதுலேயே கொஞ்சம் தெளிவாக போட்டுக்கிறானுங்களே, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் விண்டோ ஓப்பன் பண்ண சொல்லுவான். ஸ்டேட்டஸ் விண்டோ ஓப்பன் பண்ணால் அந்த இடத்துல HVMPன்னு இந்த இது போட்டு அந்த இடத்துல கீ சொல்கிற கேப் இருக்கும். அதை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பெருசாகிறவனும் ஹீரோ பிடிக்கலான்னு அங்கேருந்து ஓடி வந்துட்டு இருப்பான். ஹீரோ இந்த கீயை போட்டுட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், அதில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஹீரோ வந்து என்னோட எம்பியை நான் அதிகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்குள்ளே அவன் பக்கத்துலேயே வந்துடும், அவங்களோட MP வந்து 100% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்துடும். அவன் டக்குன்னு ஹீரோவை கொத்த வரும்போது ஹீரோ அவன் கால் மேலே ஒரு காலை வச்சு அப்படியே தோள்பட்ட மேலே ஒரு காலை வச்சு மேலே ஏறி அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுவான். அப்படியே அவன் தலையிலேயே அந்த ஃபேல்கன் ட்ராப் இறக்குவான். அடித்த உடனே அவன் மூக்கிலிருந்து ரத்தம் வந்து அப்படியே அவன் நாக் அவுட் ஆகிடுவான். அப்படியே அந்த கொஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடும். கொஸ்ட்டுக்கு ரிவார்டாக சில்வர் கீன்னு ஒன்று கொடுத்துருப்பானுங்க. ஹீரோவை பார்த்துட்டு அவ்வளோதான் நான் முடிச்சிட்டேனா, நான் வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மஞ்சள் முடிக்கால் வந்துருச்சு வர ஆரம்பிச்சிருவான். ஹீரோவை பார்த்துட்டு நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கோவமாக வந்துட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்தா பின்னால் ரெட் கலர் துணி போட்டு ஒருத்தனும் வந்துடுவான். வந்துட்டு என் தம்பி நீயாடா அடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஹீரோ அப்போதான் யோசிப்பா, தம்பியா அவன் சொன்னான்ல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது சைட்ல இருந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா இன்னும் அதர்ற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, ஹெட் குயிக்காக இருக்கும்போது வந்து பார்ப்பானுங்க. வந்து பார்த்தா அந்த இடத்துல பெருசாகிறவ மயங்கி இருக்கிறத பார்த்துட்டு என்ன அவன் மயங்கி இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஓடி போய் பார்ப்பானுங்க. அவங்க எல்லாம் கூட்டு சேர்றத பார்த்தோன்னே ஹீரோ என்கிட்ட இப்போ போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை ஓடுறக்கு, நான் என்னோட ஸ்கில்லை யூஸ் பண்ணுறேன், என்கிட்ட மானாவும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். இப்போ என்னதான் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது ஹீரோவெல்லாம் சுத்து போட்டுருவானுங்க. அவ்வளோதான் இங்கேயே என்னோட கதை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஹீரோ நினைப்பான். அடுத்து ப்ரௌன் கலர் தலைவனு காமிப்பானுங்க. அவனை வெளியே வந்து யோசிச்சுட்டு இருப்பான், நான் அங்கே அவனை அப்படியே விட்டு வந்தது சரிதானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக் காமிப்பானுங்க. ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அவன் ஃபோனை கீழே வச்சுட்டு அவனை நான் போய் பிடிச்சி அடிக்க போகிறதுல இந்த பெருசாக அவன் போயிருப்பான்ல, அவன் போனதுனே அந்த இடத்துல ஃபோன் கீழே கிடக்கும். அதை எடுத்து பார்ப்பான். எடுத்து பார்த்தா அதில் இந்த ஹீரோ அனுப்பிச்சு வச்ச நிறைய மெசேஜ் இருக்கும். அதை படித்து பார்த்துட்டு இருக்கும்போதே நான் ஒரு இம்பார்ட்டண்டான பொண்ணு இந்த பொண்ணை சொன்னேன்ல, அந்த பொண்ணை தெரிஞ்சுன்னுட்டு சரி அவனே போயிட்டானா, சரி ஓகே இந்த இடத்துல நீ எதுவும் ஃபன்னாக நடக்க போகிறதில்லன்னு நினைக்கிறேன், சரி நான் கிளம்புறேன், நீயும் கிளம்புடா அப்படின்னு சொல்லி அந்த ப்ரௌன் கலர் தலையங்கிட்ட சொல்லிட்டு போயிடுவான். அவன் அந்த மெசேஜெல்லாம் படித்து பார்த்துட்டு இந்த லாஸ்ட் மெசேஜ் இதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது, ஒருவேளை அவன் பண்ணியிருப்பானோ, சரி இதெல்லாம் ஓகே தான் நினைக்கிறேன், அவன் ஏதோ ஒரு பிளான் வச்சிருப்பான் அப்படின்னு நினச்சி யோசிச்சு பார்த்துட்டு போயிட்டு இருப்பான். ஹீரோ காமிச்சா என்கிட்ட எந்த பிளானுமே இல்லையே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி புலம்பிட்டு அந்த வந்த முடிக்கார ஹீரோவை பட்டு நாங்கள் கூப்பிட்டு வரப்ப நீ இப்படி அடிமையாக மாறும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு வருவான். நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்கவே முடியாத இருக்குதுன்னு சொல்லி வச்சுட்டு இருப்பான். என்கிட்ட வேறு எந்த பிளானுமே இல்லை, ஒருவேளை இதுதான் என்னோட சாவு நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அந்த கடையோட ஓனர் வந்துட்டு போலீஸ் வந்துட்டாங்க, அவங்க போலீஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறாங்க, நான் எப்படியாவது டைம் பை பண்ண பார்க்குறேன், பேக் எக்ஸிஸ்டில் ஓடிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பசங்களும் சளிச்சுக்கிட்டு சரி எப்படியோ போய் தான் நான் அவனு போலீஸா அப்படின்னு நினச்சிட்டு போவானுங்க. அந்த ரெட் கலர் இந்த ரெட் கலர் மணியில் போட்டு ஹீரோவை பார்த்துட்டு எங்கேயோ உனக்கு லக் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால நீ தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லுவான். அந்த மஞ்சள் முடிக்கார ஹீரோவை பார்த்துட்டு உன்னோட ஃபேஸ் நாங்கள் எல்லோரும் பார்த்துட்டோம், நீ எங்கே போனாலும் அங்கே தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க எல்லோரும்.